ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது எப்போவுமே மாறுபட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் இந்த சுப கிரகங்கள் எப்போவுமே சுபத்தன்மையிலேயே வேலை செய்கிறது கிடையாது. அதே போல் அசுப கிரகங்கள் அப்படின்னா எப்போவுமே அசுப பலன்களையே கொடுக்கறது கிடையாது. ஏன்னா ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோடு சேரும் பொழுதோ அல்லது பார்க்கப்படும் பொழுதோ அதனுடைய தன்மை அப்படிங்கிறது மாறுபடும். இல்லைன்னா அது இருக்கக்கூடிய இடத்தினாலேயே இந்த மாறுபாடுகள் அப்படிங்கிறது உண்டாகும். அப்படிப்பட்ட விஷயங்களில் ஒன்று தான் கிரகங்கள் வக்ரமாகிறது. இந்த வக்ர கிரகங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது எப்போவுமே ரொம்பவுமே நுணுக்கமாக செயல்படக்கூடியது. இது நார்மலாக கிரக பலன்கள் எடுக்கிற மாதிரி எடுக்கவே முடியாது. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒரு விஷயம் நடந்துட்டு போயிடும். கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ளே நம்மளை அறியாமலே ஒரு விஷயத்த செஞ்சுடுவோம், அல்லது நமக்கு தெரியாமலே நம்ம எதிர்பார்க்காமலே நமக்கு ஒரு விஷயம் நடந்துடும். அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். அது அந்த கிரகங்களுடைய இருக்கக்கூடிய தன்மையை பொறுத்து அமையும். ஆனால் இந்த எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும். நடந்துட்டு அது போயிடும். அது ஏன் வந்ததுன்னு தெரியாது, எப்படி வந்ததுன்னு தெரியாது, எப்படி போகுது அப்படின்னும் தெரியாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த வக்ர கிரகங்கள் தான். ஸோ இந்த ஒரு விஷயம் புரியாததுனால இந்த வக்ர கிரக அமைப்புகளை பற்றி பெருசாக யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஜோதிடத்தை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட ஆரம்ப காலகட்டங்களில் இது புரியவே புரியாது. போக போக தான் இந்த விஷயங்களை அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அதுவும் அனுபவத்தின் மூலமாக தான் அதை புரிஞ்சிக்கவே முடியும். ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா, ஒருத்தருடைய வாழ்க்கையில் திடீர்னு எதையுமே எதிர்பார்க்காம நடக்கக்கூடிய திடீர் யோகம் அல்லது திடீர் சோகம் தான் இந்த வக்ர கிரக அமைப்புகள். ஸோ அப்படி இந்த 2026 ஜூலை மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் சனியானவர் வக்ரகதியில் செயல்பட போகிறாங்க. அந்த சனியானவர் இந்த காலகட்டங்களில் மீன ராசியிலே வக்ரகதியில் சஞ்சாரம் செய்வாங்க. சனிக்கு குருவனுடைய பார்வை என்பதும் இருக்குது. அது போக மாத கிரகங்களுடைய பார்வை அப்படிங்கிறதும் இந்த 5 மாதத்துக்குள்ளே வந்து போகும். ஸோ இந்த அமைப்பானது உங்களுடைய ராசி மற்றும் லக்னத்திற்கு ரெண்டுக்குமே பொருந்தும். இது எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வணக்கம் கும்பராசி என்பர்களே. கும்பராசிக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல சனியானது சஞ்சாரம் செய்துட்டு வருது. ஆல்ரெடி கும்பராசிக்கு 7 சனி காலம் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் இப்போ பாதச்சனி காலம் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்குது. ஸோ உங்களுடைய பாதச்சனி தான் அடுத்த 5 மாதங்களுக்கு வக்ரகதியில் சஞ்சாரம் செய்வாங்க. ஸோ கிட்டத்தட்ட மீண்டுமா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு அந்த கிரக சஞ்சாரங்கள் அப்படிங்கிறது செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அதாவது கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா பல முரண்பாடான விஷயங்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும். உண்மையில் அவங்க ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க, இல்லை ஃபெயிலியர் ஆகிறாங்க, அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் வாழ்க்கையில் என்ன முயற்சி செஞ்சாலும் மேலே வரவே முடிய மாட்டேங்குது. இதோடு நம்மளை தட்டி விட்டுக்கிட்டே இருக்குது, இதோடு நமக்கு இடைஞ்ச குடிச்சிட்டே இருக்குது. ஆரம்பிக்கும் போது எப்படியோ அதை ஆரம்பிச்சிடறோம், ஆனால் அதை முடிக்கிறதுக்குள்ளே படாத பாடுபட்டுறோம். யாரையுமே எதுக்குமே கன்வின்ஸ் பண்ணவே முடியறதில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிக்கல்களுக்குள்ளே அவங்க இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஜென்ரலாகவே இந்த கும்பராசியினுடைய அமைப்பு அப்படிங்கிறது முழுக்க முரண்பாட்டு நிலைகளால் நிறைய பிரச்சனைகள், மனசங்கடங்கள் அப்படிங்கிற நிலைகளில் போய்கிட்டு இருக்கும். இயற்கையாகவே பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரங்க இந்த பொருள் ரீதியான விஷயங்களில் அவங்களுக்கு பெருசாக எந்த ஒரு தாக்கத்தையும் அவங்களுக்கு ஏற்படுத்துறது இல்லை. அது எப்படி இருந்தாலும் சரி, நெட்டையோ குட்டையோ அதை எடுத்துப்பாங்க, அனுசரித்து போய்ப்பாங்க. ஆனால் மனிதர்களை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுல அவங்களுக்கு எப்போவுமே சில இம்சைகள் அப்படிங்கிறது இருக்கும். கிளியராக சொல்லணும்னா கும்பராசிக்காரங்க ரொம்ப அட்ராக்டிவான பர்சன். அவங்க எப்போவுமே எல்லார்கிட்டையுமே வெளிப்படையாக இருக்கணும், எல்லாத்தையுமே ஒரு நட்பு வட்டாரத்துக்குள்ளே அமைச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய விருப்பமாக இருக்கும். ஸோ அதனால் எல்லார்கிட்டையுமே ரொம்ப ஈஸியாக கன்வீனியண்ட்டாக பழகக்கூடிய மைண்ட் செட் அவங்கக்கிட்ட உண்டு. ஸோ அதனால தான் எல்லா ராசிக்காரங்களும் ஒப்பிடும்பொழுது இந்த கும்பராசிக்காரங்க எப்போவுமே ஒரு சொசைட்டியில் மதிப்பு மிக்க நபர்களாக இருப்பாங்க. அதாவது எதிரிகளை கூட நண்பர்களாக பாவிக்கக்கூடிய அந்த மைண்ட் செட் அப்படிங்கிறது கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு. அவங்க அவ்வளோ சீக்கிரம் எதையுமே புறக்கணிக்க மாட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு செட் ஆகக்கூடிய நபர்கள் அப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. அதனால தான் எப்போவுமே இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பொருட்களை காட்டிலும் மனிதர்களுடைய முரண்பாடுகள் அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு
முடிவில்லாத ஒரு பிரச்சனை மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த கும்பராசிக்காரங்க அந்த மாதிரியான சிக்கல்கள் பிரச்சனைகளை தான் அடிக்கடி சிக்கிக்குவாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த 7 சனி காலத்திலையும் இதுதான் இவங்களுக்கு அதிக பிரச்சனைகளும் மன வருத்தங்களையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். மற்ற எதுவாக இருந்தாலும் அது ஓகே அப்படிங்கிற நிலைகளை அவங்க அனுசரித்து போவாங்க, எப்படியும் அதை சரி கட்டவும் செஞ்சுடுவாங்க. ஆனால் இந்த மனுஷங்களை அனுசரித்து போகிறது, உடன்பட்டு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சிக்கலான விஷயம்தான். ஸோ இந்த வக்கர சனி காலகட்டங்கள்லையும் இந்த ஒரு அமைப்புகள் அவங்களுக்கு இன்னும் கூடுதலாக வேலை செய்யும். ஸோ இந்த வக்கர சனி காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. காரணம் என்னென்னா, சனி மட்டும் இங்கே வக்கரமடையில் உங்களுடைய ராசி அதிபதியும் சனி ராசி அதிபதி இங்கே வக்கரகதியில் செயல்பட்டுருக்கிறார் அப்படிங்கிறதும் கூடுதலாக இங்கே சேருது. ஏன்னா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சனியானவர் ராசிக்கும் 12ஆம் இடத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவங்க. ஸோ அந்த சனியானது இப்போ 2ஆம் இடத்துல வக்கரகதி அடையிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். குறிப்பாக பேச்சுவார்த்தைகளில் உனக்கு நாக்கில் தான் சனி அப்படிங்கிற ஒரு காலகட்டம் இது. நீங்கள் நல்லதுன்னு நினச்சி தான் பேசியிருப்பீங்க, அது ஒரு சிக்கலில் போய் முடியலாம். இல்லைனா நீங்கள் சொல்கிற விஷயங்கள் மற்றவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக போய் சேராமல் இருக்கலாம். நீங்கள் ஒன்று சொல்ல அவங்க ஒன்று புரிஞ்சுக்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அதிகமாக நடக்கும். ஸோ இந்த காலகட்டங்களில் கும்பராசிக்காரங்க பேச்சுவார்த்தைகளில் அதிக கவனம் தேவை. குறிப்பாக குடும்ப உறவுகள் வகையில் இந்த விஷயங்கள் இன்னும் அதிக கவனம் தேவை. ஏன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் மற்றவங்க புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். கிளியராக சொல்லணும்னா, நீங்களே கூட மனசில் ஒரு விஷயம் நினச்சிருப்பீங்க, ஆனால் அதை வெளியில் கொண்டுட்டு போகும்போது நீங்களே சில வார்த்தைகளை மாற்றி பேசிடலாம். உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த விஷயங்கள் நடக்கலாம். அது போய் சேரும்போது வேறு மாதிரி போய் முடியலாம். ஸோ அதனால் பேச்சுவார்த்தைகள், குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள், குடும்ப உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த வக்கர காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா இது எதுவுமே பிளான் பண்ண மாதிரியெல்லாம் இருக்காது. ராசி அதிபதியும் வக்கரகதியில் செயல்படுறாங்க அப்படிங்கும்போது ஒரு சரியான டெசிஷன் எடுக்க முடியாதபடி நீங்களும் கொஞ்சம் குழம்பவே ஆரம்பிப்பீங்க. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கிரகங்களுடைய வக்கர காலகட்டம் அப்படிங்கிறது பழைய விஷயங்களை கிளற ஆரம்பிக்கும். ஸோ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பழைய பிரச்சனைகளுக்கான பேச்சுவார்த்தைகளை இறங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கலாம். அது அவங்க ஜாதகப்படி சில முக்கியமான விஷயங்கள், காரியங்கள், அதுவும் இந்த 7 சனி காலத்தில் எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்ததோ அதில் சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா பாதியிலே நின்று போயிருக்கும், முட்டுக்கட்டையாக முடிஞ்சு போயிருக்கும். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகளை மீண்டும் நீங்கள் பேச்சுவார்த்தைகள் மூலமாக தீர்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பம் நல்லா இருக்கும், ஆனால் ஃபினிஷிங் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அப்படியே இருக்குமா அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. பட் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்க குரு உச்சம் பெற்ற நிலையில் உங்களுடைய ராசி அதிபதி சனியை அங்கேருந்து பார்க்குறாங்க. ஸோ வக்ரச்சனி அப்படிங்கிறது குருவினுடைய பார்வையில் இருக்கிறது அப்படிங்கிறது இந்த தடவை ஒரு சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுது. குருவும் சனியும் பார்த்திங்கன்னா நவபஞ்சம யோகத்தில் இருக்கிறாங்க. ஸோ இந்த அமைப்பு ஓரளவுக்கு உங்களுக்கு வேலை செய்யும். அதனால் எல்லாத்துக்குமே இந்த பேச்சுவார்த்தைகள் சங்கடத்தை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஒருவேளை அது நெகட்டிவாக அமைஞ்சாலும் கூட கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடந்தது அப்படிங்கிற ஒரு நிலைகளில் அவங்களுக்கு அது சாதகமாக தான் இருக்கும். அது சொல்ல வர்றது என்னென்னா, எதிர்பார்த்த மாதிரியே உங்களுக்கு அந்த விஷயங்கள் பூர்த்தி அடையணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சாலும் சரி, இல்லை பாதகமாக அமைஞ்சாலும் சரி, அது உங்களுக்கான ஒரு சாதகமான வாழ்க்கைக்கு தகுந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அண்ட் கெரியர் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும். ஆனால் பெருசாக நெகட்டிவாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. புதுசாக எதையும் ட்ரை பண்ணாதீங்க. வழக்கமான விஷயங்கள் அப்படிங்கிறத கண்டினியூ பண்ணிக்கலாம். புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இப்போதைக்கு குழப்பங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். வழக்கமான விஷயங்கள் அப்படிங்கிறது எப்பவும் போல் போய்கிட்டு இருக்கும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. வெளியூர் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு சாதகமாகவே வேலை செய்து ரொம்ப பிரச்சனையை கொடுக்காது. ராசி அதிபதி வக்கரத்தில் இருக்கிறதுனால சில குழப்பங்கள், டென்ஷன்கள் அப்படிங்கிற தனிப்பட்ட முறையில் ஏற்படலாம். பட் விஷயங்கள், காரியங்கள் வாக்கில் அது எப்படி உங்களுக்கு சால்வாய்த்து தான் இருக்கும். பொருளாதார ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் தாக்கத்தை ஏற்படுத்தவே செய்யும். வீண் விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் எதுவாக இருந்தாலும் கணக்கு வழக்குகளோடு செயல்படுங்க. கடன் சார்ந்த விஷயங்களை முற்றிலுமாக அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா ஜென்ரலாகவே இந்த வக்கர காலகட்டங்களில் கடன் பிரச்சனைகள் வந்தது அப்படின்னா கொஞ்சம் அது இழுத்துக்கிட்டே போகும் சரியாகிறதுக்கு. அதனால் இந்த காலகட்டங்களில் முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ண பாருங்கள். அதே போல் சுப விசேஷங்கள், காரியங்கள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு தடை தாமதங்களோடு இந்த காலகட்டங்களில் ஈடேறும்.
திருமணமோ புத்திரவாக்கிய அமைப்புகளோ அல்லது குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள் காரியங்களோ அல்லது உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு சுப காரியங்கள் போன்ற விஷயங்களோ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு இழுபறியான விஷயங்களாகவோ அலைச்சல் தரக்கூடிய விஷயங்களாகவோ அது அமையும். பட் அந்த விஷயங்கள் அமையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த கும்பராசி கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி அதுவும் பாதச்சனி வக்கரகதியில் செயல்பட்டு பேச்சுவார்த்தைகளை நிதானம் எடுத்துக்கங்க. இந்த வக்கர காலகட்டங்களில் ஒரு விஷயத்தை நீங்கள் சரியாக கையாண்டிங்கனாலே போதும், மற்ற விஷயங்கள்லாம் உங்களால் ஈஸியாக சமாளிச்சுக்க முடியும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.